தமிழக வெற்றி கழகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு நல்லாட்சி அமையும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நேற்று வரைக்கும் நான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ஒரு 2 நியூஸஸ் நான் டிவிகே பற்றி எனக்கு தெரிந்தவுடன் எனக்கு மிக பெரிய ஒரு வருத்தம். இது ஏன்னா டிவிகேயோட வெற்றி ஒரு மக்களின் வெற்றியாக பார்க்கப்பட்டது. ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை திரு ஜோசப் விஜய் அவர்கள் கொடுப்பாரு அப்படின்னு மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு காலையில் 2 நியூஸஸ் பரவலாக பரவிட்டு வந்துட்டுருக்கு. அதில் முதல் நியூஸ் ஒரு டிவிகே நிர்வாகி பாலியல் தொந்தரவு ஒரு சிறுமியை பண்ணியிருக்காரு. அது ரிகார்டிங்காக கைதாயிருக்காப்புல. விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், டீசன்ட் பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கீப் ஆன் ரிஜிஸ்டர் பண்ணார். செலக்ட் ஆகி ஒரு நாள் கூட ஆகலை. எல்லா மக்கள்லாம் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் பண்ணாங்க. மக்களின் ஒரு வெற்றி. கடந்த ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புது கட்சி இவ்வளோ பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லி விஜய் ரொம்ப உறுதி கொடுத்தாரு. பட் ஒரே நாளில் ஒரு நாள் கூட ஆகலை, பதவி கூட இன்னும் ஏற்கலை. இந்த மாதிரி ஒரு நியூஸ் சர்க்குலேட் ஆகிறப்ப ஒரு மன வலியை ஏற்படுத்துது. அண்டு 2வது நியூஸ், ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட விஜய் தாமு உடைய பிறந்த நாள் நேற்று நடைபெற்றது. அப்போ டிவிகேயோடைய சார்ந்த ஒரு முக்கியமான நிர்வாகிகள்லாம் இருந்தாங்க. இவர் ஒரு வீர வாளில் ஒரு போஸ் கொடுத்தாரு. அது வரைக்கும் அக்செப்டபிள். அவரோட பிறந்த நாளில் ஒரு கேக்கில் வீர வாளில் கட் பண்ணுறாப்புல. இந்த ஒரு அரசியல் கலாச்சாரத்தை நான் மாற்ற போகிறேன், ஒரு டீசெண்டான பாலிட்டிக்ஸ் நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் இது ஆக்சுவலி ஒரு 3rd கிரேட் ஒரு ரவுடி பயலுக இல்லை ஒரு பொறுக்கி பசங்க பண்ணக்கூடிய ஒரு செயலாக பார்க்கப்படுது. ஏன்னா முன்னாடி இந்த ஆர்ம்ஸ் ஆக்ட் படி இந்த ஒரு கலாச்சாரத்தை மாற்றணுன்றதுக்காக காவல்துறை பல ஆக்ஷன்ஸ் எடுத்து நிறைய பேர் கைது கூட இப்போ பண்ணியிருக்காங்க. இந்த பட்டாக்கத்தியில் வெட்டுறது, வீரவாளில் கேக் கட் பண்ணுறது. நேற்று நடந்த இந்த ஈவெண்ட்டில் ஒரு சட்டமன்ற ஒரு மக்களின் பிரதிநிதி, அவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். எனக்கு ஏன்னா மிக ஒரு மனவலி ஏற்பட்டது. ஏன்னா நானே தமிழக வெற்றி கழகத்துக்கு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஒரு பதவி கூட ஏற்கலை, இன்னும் ஒரு நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளேயும் ஏன் என்ன இவ்வளோ ஒரு அராஜகம் நடக்குதே அப்படின்ற ஒரு மன கஷ்டம் எனக்கு ஏற்பட்டது. அதனால தான் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன். ஒரு மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ் இப்படி ஒரு செயல் பண்ணால் அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய தொண்டர்கள், அந்த தொகுதி மக்கள்கள் அவங்கள இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து அவங்களும் இது தொடர மாட்டாங்கன்றது என்ன ஒரு நிச்சயம்? நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் இல்லையா? இன்றைக்கி நீங்கள் சுவைச்சு கொண்டு இருக்கும் ஒரு வெற்றி, நீங்களே சொல்லியிருக்கீங்க இந்த ஜென்மம் விஜய்க்காக மட்டுமேன்னு. அப்படி இருக்க இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி நீங்கள் வெற்றியை சுவைச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சாதா ஒரு ஆட்டோ டிரைவர் இந்த நிலையில் நீங்கள் இருக்கீங்க. இதுக்கான முழு காரணம் இதுக்கான உழைப்பு உங்களுடைய பங்கே கிடையாது. இதுக்கு பின்னாடி உங்களுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் இருக்கார். மக்கள் அவரை நம்பி உங்களுக்கு வாக்களித்து உங்களை இந்த இடத்துல கொண்டு நிறுத்தியிருக்காங்க. அந்த பொறுப்புணர்ச்சியோட நீங்கள் இன்னும் மக்களை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு மக்களுக்காக ஒரு தலைவனாக இருக்கணும். நீங்களே இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபடுறது ரொம்ப தவறாக இருக்குது. ஏன் அந்த ஈவெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா லைலாமணி கூட தடுக்க முயற்சித்தார் நினைக்கிறேன். வீரவாள் போஸ் கொடுத்துட்டு அடுத்தது கேக்கை கட் பண்ண பார்க்குறாரு. லைலாமணி ஏதோ சொல்ல வராரு, கேட்காம கேக்கை கட் பண்ணுறாரு. இந்த மாதிரி காவல்துறை இந்த மாதிரி ஒரு சாதா ஒரு பப்ளிக் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த செகண்ட் ஆக்ஷன் எடுத்து போலீஸ் கைது செஞ்சுருப்பாங்க. இது ஒரு பேடான ஒரு எக்ஸாம்பிள். ஒரு மிக அருவருப்பு தக்க ஒரு கலாச்சாரம். நல்லாட்சி கொடுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தால் இந்த மாதிரி ஒரு நியூஸஸ் ஒரு ஜெயித்ததுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கண்டது பிறகு இந்த மாதிரி ஒரு அவதூறான இந்த நியூஸஸ்லாம் வரப்போ ரொம்ப மிகப்பெரிய ஒரு மனவலியை ஏற்படுத்து. டிவிகே சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட அனைத்து பேருக்கும், நிர்வாகிகளுக்கும் உங்கள் மீது ஒரு மிகப்பெரிய மரியாதையும் நம்பிக்கையும் இருக்குது. உங்கள் தலைவரின் பேரை நீங்கள் கெடுக்க வேண்டாம். அண்ட் மோரோவர் ஒரு நல்ல ஆட்சி இனிமேல் அமையும்
என்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே உண்டு. நன்றி.